ஒரு அக்கா வந்து ஒரு முகாமில் இருந்து தன்னுடைய கணவன் இறந்துட்டாங்க. இறந்ததை பற்றி 2 கவிதை தொகுப்பு எழுதுகிறாங்க. வேறு எதுவுமே இல்லை. அவங்க எழுதுறது என்னென்னா, தன்னுடைய கணவன் இறந்துட்டார், இறந்த கணவனை பற்றி 2 கவிதை புத்தகம் எழுதுகிறாங்க. அதை ஏன் வெளியிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டு உளவுத்துறையால் அவங்க வந்து போய் விசாரணைக்கு உட்படுத்தப்படுறாங்க. அதே மாதிரி ஒரு முகாம்லேருந்து ஒரு அண்ணா, அவர் ஒரு நூல் வந்து இப்போ தான் வந்திருக்குது, முதல் தவறு அப்படின்னு ஒரு புத்தகம் வந்து எழுதியிருக்காரு. அவர் எழுதப்பட்டோன்னா என்ன கேட்காம நீ எப்படி புத்தகத்தை வெளியிடுவ அப்படின்ற ஒரு அச்சுறுத்தல் அவருக்கு போய் முடியுது. யோசிச்சு பாருங்கள், இந்த மக்களுடைய எழுத்துக்கள் அப்படின்றது ஏன் என்னுடைய ஏதிலி நாவல் வெளியீடு வந்து நடக்கவே இல்லையே, நான் அதில் கலந்துக்கவே இல்லை. அவ்வளோ தூரம் இடம் கிடைக்காம 3 இடம் ஃபிக்ஸ் பண்ணி போல அப்போ 2017 வந்து பல்வேறு இடங்களில் வந்து இடம் மறுக்கப்பட்டு, முதல்ல நுங்கம்பாக்கத்தில் இடம் கேட்டோம், அது மறுத்துட்டாங்க. அப்புறம் டிஸ்கவரியில் கேட்டோம், அங்கேயும் ப்ரெஷர் போட்டு மறுத்து கடைசியாக பத்திரிகையாளர் மன்றத்தில் என்னை வந்து பேச வேணாம், நீங்கள் ஓரமாக உட்காந்துக்கன்னு சொல்லிட்டு கூட்டத்தை விட போலீஸ் அதிகமாக இருந்து நடத்தினது தான் ஏதிலி வெளியீடு. இப்படி இவ்வளவு கொடூரத்துக்குள்ளே தான் இந்த மக்களுடைய படைப்புகள் வருது. இன்னும் சொல்ல போனால் எனக்கு இருக்கிறதே பெரிய மனோவர்த்தம் என்ன அப்படின்னா, நானேன் சட்டவிரோத குடியேறியானேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழந்தைகளுடைய தொகுப்பு கொண்டு வரும். அது முழுக்க முழுக்க முகாமில் இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய தொகுப்பு. அந்த தொகுப்பை எடுத்து பேசுறதுக்கு ஆள் கிடையாது.